வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோவை யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு 3 உருளைக்கிழங்கை நான் ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்ல ஒரு போக் இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலியன் ஹெர்ப்ஸ் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா ரைஸ் ஃப்ளவர் ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக வரும். அப்போனா தான் உங்களுக்கு ஆயில் ரொம்ப பிடிக்காம உங்களுக்கு நல்ல ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய முடியும். அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி இந்த சேப்புக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இதை நல்லா திரட்டிக்கலாம். ஈவனாக நீங்கள் ஒரு ரோலர் வச்சு திரட்டிக்கலாம். இல்லைன்னா உங்கள் கையாலே வச்சு நல்லா ஈக்குவலாக நம்ம இந்த மாதிரி பெருசாக திரட்டி வச்சுக்கலாம். இதை நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு நீளமாக எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குமோ அதே போல் நம்ம நீளமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃப்ரைஸ் தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் அந்த ஃப்ளேவர்லாம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி பொட்டேட்டோவை நீங்கள் வேக வச்சு மேஷ் பண்ணிவிட்டு இப்படி செய்யும்போது அந்த பொட்டேட்டோவில் நல்ல ஒரு ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீளமாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸில் ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% கிறிஸ்பியாக தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிறிஸ்பியாக கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டெக்னிக்லாம் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் கையால் லேசாக மட்டும் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு சாஸ் தொட்டணுன்னு தேவையே இல்லை. சாஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய பொட்டேட்டோ ஃப்ரை. இப்போது இது நல்லா கிறிஸ்பியாக ஆன பிறகு நம்ம நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதமாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.